அதீத லாபம், அதீத வருமானம் இதெல்லாம் வந்து தரக்கூடிய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். ரொம்ப 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 வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு துடிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி தான். இவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். நீங்கள் எந்த விஷயமும் தயங்க வேண்டாம். சின்ன சிறு தயங்கள் இருக்கும் இந்த வந்து கேது பகவான் வரதுனால. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து பார்க்கலாம். இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு கடகராசிக்கு. அண்ட் மரியாதை, கௌரவம் இப்படி தான் இவங்க வந்து இருப்பாங்க. கௌரவத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஃபோனில் பேசினா கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து வந்து பேசுங்க. டக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஜெயம் மைத்திலி மகா பிரித்தியங்கா தேவி உபாசகர். அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதில் குறிப்பாக ராகு கேது பயிற்சியை பற்றி கேட்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் மேம். நமஸ்காரம்மா. அன்பே சிவம், மனமே குரு. மேசராசிக்காரர்களுக்கு வர ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தொழிலிலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, பண வரவிலும் சரி, ராகு கேது பயிற்சி எல்லாருமே எதிர்பார்ப்பில் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. முதலாவது ராசி மேச ராசி. மேச ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? மேஷ ராசிக்காரங்க, அதாவது மேஷமே பார்த்தீங்கன்னா கம்பீரமானவங்க. மேஷ ராசியை வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறது ஒரு தனி திறமை தான் வேணும்னு சொல்லலாம். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த நெருப்பு ராசிகள், நீர் ராசிகள் இதை வந்து ஹேண்டில் பண்ணுறது ஒரு தனி திறமை வேணும். மற்ற ராசிகளுக்கு வரலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் இது எல்லாமே வந்து நெருப்பு ராசிகள். அண்ட் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா நீர் ராசிகள். இவங்களை மொத்தமாகவே இந்த 6 பேரையும் வந்து வீட்டில் ஹேண்டில் பண்ணுறது அவங்க ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ ஒரு டஃப்பான ஒரு ஜாப்னு சொல்லிட்டு. மேஷ ராசிக்காரங்க எப்பவுமே வந்து ஒரு கம்பீரமானவங்க. ஒரு ஊருக்கு, இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க தான். ஊருக்காகவே உழைக்கிறதுக்கு பிறந்தவர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் இவங்கக்கிட்ட. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, இவங்கக்கிட்ட எப்படி காரியத்தை சாதிச்சுக்கணும்னு வந்து புரிஞ்சுக்கோங்க. மேஷ ராசிக்காரங்கிட்டலாம் வந்து நீங்கள் வந்து இப்படி தானா, இது ஏன் அவங்க தப்பே பண்ணாலும் உங்கள் மேலே தப்பே இல்லைனாலும் நீங்கள் தான் விட்டு கொடுத்து போகணும். மேஷராசிக்காரங்க அப்படி விட்டு கொடுத்து போனீங்கன்னா என்ன வேணால் உங்களுக்கு வந்து காரியத்தை வந்து சாதிச்சுக்க முடியும். மேஷராசிக்காரங்கிட்ட கம்பீரமானவங்க அவங்க. ஓகேங்களா? ஒரு மரியாதை இல்லாத இடத்துல ஒரு செகண்ட் கூட அவங்க அங்கே இருக்கணும்னு விரும்பவே மாட்டாங்க. அப்படியாப்பட்ட மேஷராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா, ராகு கேத்துக்களோட பயிற்சிகள் இல்லைங்களா. ராகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 11ஆம் இடமும், கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடமும் வரப்போகிறாங்க. சிம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானும், அண்ட் வந்து கும்ப வீட்டில் பார்த்திங்கன்னா ராகு பகவானும். அது வந்து அதீத லாபம், அதீத வருமானம் இதெல்லாம் வந்து தரக்கூடிய அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அண்ட் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிள்ளைகளால் சின்ன சின்ன ஏதாவது என்ன மைனஸுங்கன்னு சொல்கிறோம், ப்ளஸ் எல்லாம் நிறையா இருக்குது மேஷ ராசிக்காரங்களுக்கு. 5ஆம் வீட்டில் வந்து கேது பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கனால குழந்தைங்களோட படிப்பு விஷயத்தில், குழந்தைங்களோட நடவடிக்கையில் ரொம்ப கவனமாக வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டிய காலம் இந்த காலம். ஸோ நீங்கள் ஒர்க் ப்ரெஷரில் இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இதில் இருந்தாலும் சரி, ஏன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அந்தளவுக்கு கவனிக்க மாட்டாங்க, மன உளைச்சல் கொடுத்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரி கடுமையாக பேசிடுவாங்க. கொஞ்சம் டக்குன்னு மனசில் பட்டதெல்லாம் வந்து பேசுகிற தன்மை வந்து எப்படி, இப்போ ஒரு லவ் பண்ணுறன்றதே இப்போ ஒரு அப்பா அம்மா வந்து பார்க்கணும், இல்லை குழந்தைங்களை பார்க்கணுன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க எப்படின்னா லவ் பண்ணுறதே வந்து ஆமாம் லவ் பண்ணுற ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை அப்படிதான் அவங்களுக்கு வரும். குழந்தைங்களை பாசமாக தடவி கொடுக்கறது கூட ஒரு 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 அதட்டல் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு லக்னத்தும் ராசியும் பொறுத்து மாறும் சிலருக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த தன்மை இருக்கும். ஏன்னா அஸ்வினி, பரணி, கார்த்திகை இந்த 3 நட்சத்திரங்களோட அமைப்பு. அஸ்வினி வந்து பார்த்திங்கன்னா கேது பகவானோட வீடு, கேது பகவானோட நட்சத்திரம். பரணி பார்த்திங்கன்னா சுக்கிரன் பகவான், அண்ட் வந்து கார்த்திகை பார்த்திங்கன்னா சூரிய பகவான். அப்போது இந்த 3 கிரகங்களும் சேர்ந்தது ப்ளஸ் வந்து இந்த செவ்வாய், இதோட கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கவங்களுக்கு கேரக்டர்ஸ் மாறும். பட் நான் சொல்கிறது இந்த பொதுவான தன்மை. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவங்க என்ன தான் வந்து
கோமா பேசினாலும் சண்டை போட்டாலும் நீங்களும் வந்து எவ்வளோ பெரிய விஷயத்தில் வந்து நீங்கள் இருந்தாலும் நீங்கள் வீட்டோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா, ஏன்னா கடந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க வீட்டில் தான் வந்து அதீதமாக வந்து சண்டை நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆண்டு வந்து அதுலேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகலாம், ஏன்னா வந்து குருவோட பார்வை வந்ததுனால. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு விரைய செலவு, இந்த கர்ம காரியங்களுக்கெல்லாம் போகிற விஷயம் இதெல்லாமே வந்து நடக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் என்னதான் வந்து நீங்கள் ரொம்ப ரஃப்பான டைப்பாக இருந்தாலும் சரி, டக்குன்னு மனசில் பட்டதை ஓப்பனாக பேசுகிற டைப்பாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. ஏன்னா அது இந்த டைம் பண்ணுவாங்க நிச்சயமாக. ஏன் சொல்கிறேன்னா, குரு பகவானோட பார்வை 7ஆம் வீட்டில் வந்து விழறதுனால நிச்சயமாக கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க. கொஞ்சம் அன்பான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். லாபமும் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் பன்மடங்கு லாபத்தை உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறார். ஸோ கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும், அல்லது உங்கள் பெற்றோர்கிட்ட அந்த மாதிரி உங்களுக்கு வர வருமானத்தை உங்கள் வீட்டில் கொடுத்து வைங்க. இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக மேஷ ராசிக்காரங்களுக்கு வந்து அமையும். அண்ட் வந்து இவங்க வணங்க வேண்டிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து 18 சித்தர்களில் ஏதாவது இவங்களுக்கு பிடித்த சித்தர்கள், எல்லா ராசிக்காரங்களும் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் வழிபாடு எப்பவுமே சிறப்பை வந்து தரும். நம்ம முன்னோர்களும் ஆகட்டும், நம்ம சித்தர்களும் ஆகட்டும், அவ்வளோ பெரிய அற்புதங்களும் நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடித்த மனசுக்கு இஷ்ட தெய்வம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த சித்தர்களை வந்து வழிபாடு பண்ணுங்க. நிச்சயமா அற்புதமா அமைய போது இந்த ராகு கேது பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு. ரிஷப ராசிக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சியில் வந்துட்டு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை தொழிலில் என்ன மாதிரியான வளர்ச்சிகள் இருக்கும்? இல்லை இந்த விஷயத்தில் இவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்ல அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்? நிச்சயமாக ரிஷப ராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து ஒரு கோல் செட்டர்னு சொன்னிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசியை தான் சொல்லணும். ஒரு படிக்கும் போதே இந்த படிப்பு தான் படிக்கணும், வந்து இந்த ஒர்க்கு தான் பண்ணணும், இந்த வேலைக்கு தான் போகணும், இந்த தொழில் தான் பண்ணணும், இது வந்து இப்போ ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு இதை பண்ணணும், 30 இயர்ஸ் கழிச்சு இதை பண்ணணும். அந்த ஃப்யூச்சர் வந்து படிக்கிற வயசுலேயே வந்து அவங்க வந்து கோல் செட் பண்ணுவாங்க. ஒரு ஆஸ் யூஷுவல் லைஃப் வந்து இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ பிடிக்காது. இப்போ என்ன வேணால் நான் கஷ்டப்படுறேன், என்ன வேணால் உழைக்கிறேன், என்ன வேணால் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், ஆனால் என் ஃப்யூச்சர் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல வந்து முதல் ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி தான். இப்போ மேஷ ராசி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணுன்ட்டு துடிப்பாங்க. ஆனால் ரிஷபராசி பார்த்திங்கன்னா அவங்க லைஃப்பை வந்து எந்த அளவுக்கு ஒரு கோல் செட்டிங்காக கரெக்டாக ஒரு அந்த கன்சிஸ்டன்சியாக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசிக்காரங்க தான் ரொம்ப வசீகர ஒரு எங்கே இருந்தாலும் அவங்க பேசவே இல்லைனாலும் 4 பேர் அவங்கள பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சுக்கிரனோட வீடு, சுக்கிரனோட அமைப்பு. ஒரு அழுக்கு சாரி கட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு மிடுக்காக தான் கட்டுவாங்க. ஒரு நார்மல் துணி போட்டாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஸ்டைலே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆமாம், ரிஷபராசிக்காரங்க அவங்க சரியாக பேசலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்கள இருந்தால் கூட மற்றவங்க வந்து அட்ராக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப 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 வந்து நம்ம லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு துடிக்கிற ராசி வந்து பார்த்திங்கன்னா ரிஷப ராசி தான். அண்ட் ஹார்ட் ஒர்க்கர் கூட. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டான சந்திரன் உச்சமாகிற இடத்துனால ரொம்ப அதி புத்திசாலிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுனம் கன்னி இந்த நம்ம இதுக்கு வரப்போகிறோம். ஆனால் இந்த புத்திசாலித்தனத்தின் உச்சம் அண்ட் வந்து இந்த கனவுலகத்திலேயே வந்து எல்லாத்தையும் முடிக்கிற தன்மையும் பார்த்திங்கன்னா வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு தான். அங்கே வந்து சூரியனும் பலம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ராசி ரிஷப ராசிக்காரங்க. இந்த ஆண்டு ராகு கேது பெயர்ச்சிகள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் வந்து ரிஷப ராசிக்கு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல ராகுவும் 4ஆம் இடத்துல கேதுவும் வரப்போகிறாரு. இந்த ஆண்டு அவங்களுக்கு மிக அற்புதமான ஆண்டுங்க. 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் வேற வந்துட்டாரு. 11ஆம் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வர வந்துட்டாரு. அதாவது ஒரு ரூல் இருக்குது, 11ஆம் வீட்டில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக நல்லது தான். அப்போது இந்த போட்டு தள்ளுற சனி பகவானே 11க்கு வந்துட்டாரு. அப்போ என்ன நடக்கும்? கெட்டதே பண்ணோம்னாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு இவங்க நல்லதுதான் பண்ணி ஆகணும், வேற ஆப்ஷனே கிடையாது. ஆனால் என்னன்னா சனி பகவான் தன் 3ஆம் பார்வையை வந்து முதல் பார்வையான 3ஆம் பார்வையை வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு பார்க்குறாரு. ஸோ இவங்களோட ஹெல்த் வைஸ் இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுதுன்னா இவங்களோட ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்கள் மெடிக்கல், ஏன்னா பணம் வரப்போகுது, நகை வாங்க போகிறீங்க, அண்ட் வண்டி வாகனம் வீடு எல்லாமே நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. என்னதான் வந்து நாளில் வந்து கேது பகவான் தடங்களை கொடுத்தாலும் இது எல்லாமே நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ஏன்னா குடும்பஸ்தானத்துக்கு குரு வந்துட்டார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரு பார்வைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே வாங்க போகிறீங்க. ஆனால் உங்களோட ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை.
தேவை. ரிஷப ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து கடனோ இல்லை வந்து ஏதாவது வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்காக வந்து கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயம்லாம் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இந்த ஆண்டு ஐவிஎஃப்லாம் பிளான் பண்ணியிருக்கவங்க கொஞ்சம் அடுத்த ஆண்டு தள்ளி போடுறது சிறப்பு. ஏன்னா வந்து இந்த 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா சனியோட பார்வையாக இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஐவிஎஃப் தவிர்ப்பது மிக நல்லது, அல்லது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சிறப்பு. இந்த ஆண்டு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க ரிஷப ராசிக்காரங்க. 10ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வரதுனால உங்கள் வேலையில் நிச்சயமாக வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும், ரெட்டிப்பு வருமானம் இந்த மாதிரிலாம் கிடைக்கும். அந்த வருமானத்தை கவனமாக கையாளுங்க. இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பெண் தெய்வ வழிபாடு ரொம்ப சிறந்தது. திருப்பதி போயிட்டு வாங்க, இந்த வருஷம் நிச்சயமாக மிக சிறப்பான ஒரு வருஷமாக அமையும். அண்ட் வந்து அது இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பெண் தெய்வம் அல்லது துர்கை இந்த மாதிரியான வழிபாடுகள் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சில தடங்கல்கள் எதனா லைஃப்பில் இருந்தால், இந்த ஹெல்த் வைஸ் இதெல்லாம் வந்து இருந்தால் அதெல்லாம் நிச்சயமாக வந்து குறையும். குச்சனூர் சனீஸ்வரன் அல்லது திருநள்ளாறு சனீஸ்வரரை போய் பார்த்துட்டு வாங்க, மிக அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? குறிப்பாக நிறைய பேர் வந்து கல்வியில் வளர்ச்சி எப்படி இருக்கும், வெளிநாட்டில் போயெல்லாம் நம்ம படிப்போமா அப்படிங்கிற ஒரு கனவில் இருப்பாங்க. சில பேர் வந்து வியாபாரம் தொடங்குவாலாம் அப்படிங்கிற திட்டத்தில் இருப்பாங்க. ஸோ அதிகமாக பார்த்தா வந்து எல்லாருக்கும் ஆசை இருக்கும், இந்த வருஷம் நம்ம இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருக்கோம், நகை வாங்கணும் அப்படிங்கிறது நிறையா பெண்களுக்கு தாட் இருக்கும். ஸோ இந்த வருடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும்? நிச்சயமா மிதுன ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கே குரு வர போகிறாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பூர்வ புண்ணியம் ஆக்டிவேட்டை பார்க்க போகுது. நீங்கள் வந்து கோயிலுக்கே வந்து போகாமல் மிதுன ராசிக்காரங்க பாருங்கள், கோயிலுக்கே போகாமல் இதோட அடுத்து 12 ஆண்டுகளுக்கு அப்புறமா தான் குரு பகவான் வரப்போகிறாரு. அதனால என்ன ஆகுது, இவங்களோட கர்மா வந்து விலக்கல், அதாவது எந்த தடங்கள் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து எப்பவுமே குரு வந்து இருக்கிற இடம் கொஞ்சம் கெடுக்கத்தான் செய்வார். அதனால வந்து கொஞ்சம் அதில் கவனமும் தேவை. ஆனால் உங்கள் பூர்வ புண்ணியம் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. ஏன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி, அந்த ராசியோட குருனா அந்த பார்வையும் இவங்க மேலே இருக்கும். எப்பவுமே ஒரு ராசிக்கும் சரி, இப்போ மிதுன ராசினா புதனோட குணமும் இருக்கும், குருவோட குணமும் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் 2 முகங்கள் இருக்கும்னு சொல்லுவாங்களே, ஒரு காயினுக்கு 2 முகம் இருக்கிற மாதிரி புதனுக்கு வந்து புதனோட குணமும் இருக்கும். என்னதான் அது பகை வீடாக இருந்தாலும் வந்து 2 குணங்கள் இருக்கும். அப்போ குரு பகவானோட குணமும் வந்து இந்த மிதுனத்துக்கு இருக்கும். அப்போ குரு பகவான் வந்து அவரோட வீட்டிலேருந்து பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அது எப்போவுமே பார்த்துருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் மிதுனத்தில் வரதுனால அந்த 7ஆம் பார்வை இங்கே ஒழிக்க போகிறது. ஸோ நிச்சயமாக வந்து இப்போ ஒரு பாசிட்டிவான அமைப்பு தான். கல்வி இந்த ஆண்டு வந்து இந்த படிக்கிற மாணவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக படிக்க போகிறாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சூப்பர் மார்க் ஆக போகிறாங்க. கோல்டு மெடல் கூட வாங்கக்கூடிய அமைப்பு என்னென்னா இந்த ஆண்டு இருக்குது. அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு தடைப்பட்டிருக்கும், என்ன அந்த 12th முடிச்சுட்டு கூட சில பேர் தடைப்பட்டிருக்கும். அவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு எப்படின்னா திருப்பியும் நீங்கள் வந்து படிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். ரொம்ப அருமையான இந்த ராகு கேது பயிற்சி வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு கேது பகவான் வந்து 3லேயும் ராகு பகவான் வந்து 9லேயும் வரப்போகிறார். அப்போ இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ராகு கேது பயிற்சி? மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3ல் வர்றதுனால கேது பகவான் உங்களோட சகோதர ஸ்தானம், ஒரு முயற்சி எடுப்பதில் கொஞ்சம் மந்தத்தன்மை, அதனால் நீங்கள் பயப்பட வேணாம். அதனால தான் சொல்கிறேன், நான் இந்த லக்னத்துக்கே வந்து உங்கள் ராசிக்கே லக்னத்துக்கே வந்து குரு பகவான் வரதுனால நீங்கள் எந்த விஷயமும் தயங்க வேண்டாம். சிறு தயங்கள் இருக்கும் இந்த வந்து கேது பகவான் வரதுனால. ஸோ அதெல்லாம் தூக்கி போட்டு நீங்கள் உங்கள் வேலையை வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து உங்களோட கூட பிறந்தவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப வந்து கவனம் தேவை. அண்ட் வந்து உங்களோட 9ஆம் வீட்டில் வந்து ராகு பகவான் வரதுனால தந்தையோட உடல் நலத்திலையும் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும். பூர்வ புண்ணியத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வராரு. அப்போ இந்த குலதெய்வ வழிபாடு இதிலெல்லாம் வந்து தடங்கள் வந்து ஏற்படும். அந்த தடங்கள்லாம் இது பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு டபுள் மைண்டாக இருக்கும், போகலாமா வேணாமா இந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், தாராளமாக வந்து போயிடுங்க. வந்து உங்கள் தாத்தாவோட ஹெல்த் வைஸ் உங்களோட தாத்தாவோட ஹெல்த் அண்ட் வந்து உங்கள் அப்பாவோட ஹெல்த் இந்த மாதிரி எல்லாம் விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனம் தேவை. இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பொதுவாகவே வந்து மிதுன ராசிக்காரங்க ரொம்ப டேலண்டடானவங்க. புதனோட வீடு, இந்த அக்கௌண்ட்ஸு, இந்த ஆடிட்டிங்கு, இந்த ராஜதந்திரிகள், அந்த
அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசியில் இருக்கவங்க அது வந்து ஆண் வீடு, ஆண் தன்மை. ஒரு இப்போது கன்னி வந்து நம்ம கன்னிக்கு வரும்போது சொல்கிறேன். ஸோ கன்னி ஒரு அமைப்பு அப்படின்னா மிதுனம் வந்து ஒரு ஆண் வீடு. ஸோ அந்த விஷயத்தை வந்து ஒரு போல்டாக பண்ணக்கூடிய திறமை, ஒரு ஃபோக்கஸ்டாக பண்ணக்கூடிய திறமை வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு தான். இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ராகு கேது பெயர்ச்சியை நிச்சயமாக நீங்கள் வந்து வென்றலாம். இந்த 1.5 ஆண்டு காலம் மிக அற்புதமாக இருக்க போது மிதுன ராசிக்காரங்களுக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சி வந்துட்டு என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கும்? சில பேர் நிறைய எதிர்பார்ப்புகளோடு இருப்பாங்க. வீடு கட்டணும், ஸோ சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய கனவுகளோடு இருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு கடகராசின்னு சொன்னாலே நிறைய விஷயங்கள் புதுசாக யோசிப்பாங்க. இது பண்ணலாமா அது பண்ணலாமா, ஒரு நிலையில் இருக்க மாட்டாங்க, துருன்னு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும், என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும்? கடக ராசி அதாவது பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகக்கூடிய ராசி. கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையாக ஒரு எப்படி நிலவு சந்திரனோட வீடு. அப்போ கடகராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க? எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுறுசுறுப்பாக இருப்பாங்க, இல்லைன்னா சோம்பேறி. இந்த மாதிரி வளர்பிறை தேய்பிறை மாதிரி இந்த டபுள் ஷேடு வந்து கடகராசிக்காரங்கள் இருக்கும். மிக மிக அன்பான கடகராசிக்காரங்க தான் சொல்லணும். அன்பை வச்சு ஏமாற ராசியும் கடகராசி தான். ஸோ அந்த மாதிரியான கடகராசிக்கு ராகு கேது பயிற்சிகள் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கேரக்டர்ஸ் வந்து பார்த்துடலாம். நான் சொன்னேன் இல்லையா, அதீத சோம்பேறித்தனம், அதீத சுறுசுறுப்பு. அண்ட் வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா கனவு உலகத்திலேயே வாழ்கிறவங்க. எப்படி நான் வந்து மேஷத்தை சொன்னணும், அகெயின் அந்த 3 நெருப்பு ராசி சொன்னேன் இல்லைங்களா, அதே மாதிரி 3 நீர் ராசிகளில் முதல் ராசி வந்து கடகராசி தான். இந்த கடகராசி வீட்டில் வச்சுருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் தேவை தான். ஏன்னா இவங்களை எப்படி வந்து கையாளுறதுன்னு இவங்களுக்கு வந்து தெரியாமல் இருக்கும். கடகராசிக்காரங்க ஒருத்தங்க வீட்டில் இருக்குன்னா உங்களுக்கு வந்து தண்ணி பஞ்சமே வராதுங்க. எப்பவுமே அந்த தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துல தான் வந்து கடகராசிக்காரங்க இருப்பாங்க. புது தகவலாக இருக்கு. கடகராசிக்காரர்கள் தான் தண்ணி ராசிகள் இருக்கிற இடம் எல்லாமே வந்து தண்ணி வந்து நிறைஞ்சிருக்கும். அதில் எஸ்பெஷலி கடகராசிக்காரங்க இருக்கிற வீட்டில் இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுறவங்க, யூஸ் பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்களாக தான் இருக்கும். அது வந்து இந்த புதன் தன்மை இருக்கிறவங்க இன்னும் அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. இந்த பூசம் இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கடகராசி இருக்கிறவங்க வீட்லேயே தண்ணிக்கு பஞ்சமே வராது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். அண்ட் வந்து நல்லா சமைப்பாங்க, வீடு அழகாக வச்சுருப்பாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஆப்போசிட் குப்பை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி தன்மைகள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எப்போவுமே இந்த ட்ரீம் வேர்ல்டில் வந்து ஒரு குயினாவோ இல்லை கிங்காவோ உலா வந்துட்டு இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரங்க. இந்த கனவு உலகத்தெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி அவங்க இந்த 5 வருஷம் பயங்கர அடி வாங்கி பயங்கரமாக வந்திருப்பாங்க. இப்போ பாருங்கள், சூப்பர் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கடகராசிக்கு. ஆனால் என்ன பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜ்னா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்களே, அந்த ஒரு நல்ல ஒரு நிலைமை வந்தோன்னா அதை பற்றியே யோசிக்க மாட்டாங்க, போயிட்டே இருப்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு அதெல்லாம் மறந்து போயிடுவாங்க. அவங்க பாட்டு வாழ்க்கையில் இந்த ஆண்டு மிக அற்புதமான ஆண்டு கடகராசிக்கு. அண்ட் இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வந்து 2ஆம் வீட்டில் வந்து கேது பகவானும் 8ஆம் வீட்டில் வந்து ராகு பகவானும் வராரு. அப்போ இதில் என்னென்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது, இந்த ஆண்டு எப்படி இருக்க போது? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போது இந்த ஆண்டு. எதுவுமே நீங்கள் கவலைப்பட்டது, நீங்கள் ப்ரீவியஸ் ஆண்டெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 5 வருஷமாக செம்ம அடி, அதெல்லாம் வாங்கி அவமானப்பட்டு நிறைய விஷயம் இழந்து, தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம், வீட்டில் பார்த்திங்கன்னா நிம்மதி இல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஓவர் லெவல். என்னடா பண்ணுறது, உடம்பு மட்டும்தான், உயிர் மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அவங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தன்மை இவ்வளோ நேரம் வந்துருப்பாங்க. இப்போ படிப்படியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் பயிற்சி ஆனதுக்கப்புறமாவும் சரி, குரு பயிற்சி, இந்த ஆண்டு வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு ஆண்டு. பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு சனி பகவான் வர வந்துட்டாரு. ஸோ ராகு கேது பயிற்சிகள் என்ன நீங்கள் கவனமாக இருக்கணும் அதை நம்ம வந்து சொல்ல போகிறோம். 2ஆம் இடத்துல வந்து கேது இருக்கிறதுனால வாய் வந்து நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு எப்போ கோவம் வரும், எப்போ நார்மலாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கேது பகவான் வேற வரதுனால மற்றவங்க மனசை வந்து பயங்கரமாக புண்படுற மாதிரி பேசிடுவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் பேச்சு விஷயத்தில் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக போகிறது நல்லது. ஆனால் இவங்களால அமைதியாக போக முடியாது. அமைதியாக மற்றவங்க இருந்தாலும் இவங்களுக்கு வந்து பிடிக்காது. கலகலன்னு பேசக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கடகராசிக்காரங்க. ஸோ கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் இந்த டைம் வந்து இப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுட்டிங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு நிறைய நல்லது வரப்போகுது. வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வந்து பிடிச்சதெல்லாம் வாங்க போகிறீங்க, பிடிச்ச ட்ரெஸ் வாங்க போகிறீங்க, பிடிச்ச ஊருக்கு போக போகிறீங்க. குரு பகவான் 12க்கு வந்துட்டாரு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ வருஷமாக பிளான் பண்ண கோயிலுக்கு எல்லாமே எல்லாமே பாசிட்டிவாக அமைப்புது. அப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்காதது ஒன்று நடக்குதாக விட்டு கொடுத்து போயிடுங்க. வீட்லேயே வந்து ஏதோ டென்ஷனாக பேசுகிறாங்களா, விட்டு கொடுத்து போயிடுங்க. இந்த இது சொல்லுவாங்கள்ல, விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. அந்த மாதிரி கடகராசிங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, உங்களுக்கு நல்லது தான் இந்த ஆண்டு நடக்க போகுது. இந்த ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா
8ல் அகெயின் வர்றதுனால உங்களுக்கு இந்த அதிர்ஷ்டங்கள் வந்து பேரதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் எப்போவுமே எல்லா ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன், ராகு பகவான் ஒரு பணம் கொடுக்குறாருன்னா மிக 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 கவனம் தேவை. இந்த பணத்தை நீங்கள் உங்கள் கையில் வச்சுக்க வேண்டாம். ஸோ அதனால் கரெக்டான இந்த மற்ற சோர்சஸ் மூலயமாவும் கடகராசிக்கு மிகப்பெரிய பண வரவு இருக்குது. எல்லா பணத்தையும் சேவ் பண்ணி அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது. ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அமைதி காட்கவும் அண்ட் வந்து சித்தர்கள் வழிபாடு 2ல் வந்து கேது பகவான் வர்றதுனால சித்தர்கள் வழிபாடு வந்து பண்ணும்போது இந்த குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவு வரதை வந்து நிச்சயமாக வந்து கொடுப்பாங்க. சித்தர்களை பிடிச்சிக்கோங்க. இந்த ஆண்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த 2 நாளில் குருமார்கள் அல்லது நீங்கள் வந்து சித்தர்கள் இவங்களோட வழிபாடு பண்ணுங்கள். மிக அற்புதமான ஆண்டு. சூப்பராக வாழ போகிறீங்க இந்த ஆண்டு. ஆல் தி பெஸ்ட் ஃபார் கடகராசிக்காரங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த 2025 ராகு கேது பயிற்சியில் என்ன மாற்றங்கள் வரும்? ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஸோ சொத்து பிரச்சனைகள் சரியாகுமா, இல்லை அது வந்துட்டு ஒரு முடிவுக்கு வருமா? ஸோ சில பேர் வந்து யோசிச்சு வச்சுருப்பாங்க, புதுசாக சில விஷயங்கள் பண்ணலாங்கிற ஐடியாலாம் வச்சுருப்பாங்க. நிறையா விஷயங்கள், இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டு நிறையா பேர் இருப்பாங்க. ஸோ புதுசாக கடைகள் திறக்கலாம், அந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அவங்களாம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரங்களுக்கு வரப்போ? நிச்சயமா சிம்ம ராசிக்காரங்க நம்ம ஒவ்வொரு ராசியோட சிறப்பம்சமும் சொல்லின்னு இருக்கோம். அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்றது சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களும் நெருப்பு ராசி சொன்ன இல்லையா, மேஷத்துக்கு அப்புறம் சிம்மம் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல். எல்லா ராசிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமும் கடகமும் நிச்சயமாக ஸ்பெஷல் ரோல். எல்லா ராசிக்கும் வந்து தந்தை வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் தான். எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா தாய் வந்து பார்த்திங்கன்னா கடகம் தான். எல்லாருக்குமே வந்து ஒரு தாய் தந்தைன்னு இருக்காங்க இல்லையா. எல்லா ராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்மமும் கடகமும் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு அமைப்பு வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா 4 காலபுருஷனுக்கு வந்து 4ஆம் வீடு தான் வந்து தாய் ஸ்தானத்தோட வீடு தான் வந்து பார்த்திங்கன்னா கடகம். அண்ட் வந்து 5 பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் இருக்குது. 5ஆம் இடம் உங்கள் லக்னத்திலேருந்து வர 5ஆம் இடம் மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து வகிக்குது. அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல என்ன கிரகங்கள் இருந்தாலும் இந்த கடகத்தில் 4ஆம் இடத்துல உங்களுக்கு என்ன கிரகங்கள் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை அதுக்கேற்ற மாதிரி தான் மாற போகிறது. ஏன்னா வந்து 5ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களோட 11ஆம் வீட்டை பார்க்குது. உங்களுக்கு 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அது உங்களோட 10ஆம் வீட்டை பார்க்குது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அண்ட் வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஷோல்டரில் அப்படி தட்டிக்கோங்க. ஏன்னா ஒரு ராஜா வம்சத்தில் இருந்தீங்கன்னா தான், ஒரு பெரிய கூட்டத்துக்கு தலைவனாக வகிச்சிங்கன்னா தான், ஒரு பெரிய கூட்டத்தையே நீங்கள் வந்து ஆளுமை பண்ணியிருந்தீங்கன்னா தான் ராஜாவாக இருந்திருப்பீங்க. அவங்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசியில் பிறப்பாங்க. சாதாரணமாக எல்லாராலையும் சிம்ம ராசியில் பிறக்க முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு கம்பீரமான ஒரு தோரணை மிக்கவர்கள் தான் இந்த சிம்ம ராசி. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா மரியாதை கௌரவம் இப்படி தான் இவங்க வந்து இருப்பாங்க. கௌரவத்துக்காக என்ன வேணால் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்கும். இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களோட லக்னத்துக்கோ அல்லது உங்களோட ராசிக்கோ வந்து டைரக்டாக கேத்து பகவான் வராரு. உங்களோட 7ஆம் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் வராரு. ஸோ இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேது பகவான் வந்து உங்கள் லக்னத்துக்கே வரும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எஸ்பெஷலி ரொம்ப கவனம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகனம். இந்த ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, ஒரு பிளான் பண்ண எங்கே இருந்தாலும் சும்மா பக்கத்து தெருவுக்கு போகிறீங்க, அவங்கவுங்களோட கர்மா இதுபடி நல்லது கெட்டதின்படி இப்போ வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எந்த தவறும் செய்யாமல் இருக்காங்க, இப்போ வந்து தாய் தந்தையை வந்து நல்லா பார்த்துருக்காங்க, வீட்டில் இருக்க மனைவி குழந்தைகளை வந்து நல்லா பார்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நிச்சயமாக பலன்கள் மாறும். இந்த விஷயத்துலலாம் எஸ்பெஷலி பெண்களை அழ வச்சுருக்கீங்க, பெண்களாக இருந்தால் ஆண்களை அழ வச்சுருக்கீங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கீங்க, இப்படியெல்லாம் வரும்போது இந்த கேது பகவானாக இருந்தாலும் சரி, சனி பகவானாக இருந்தாலும் சரி உங்களை ரொம்ப தண்டிக்க போகிறாரு. ஸோ இவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அண்ட் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இல்லை நீங்கள் இந்த இதெல்லாம் வந்து நான் என் அப்பா அம்மாவை நல்லா தான் பார்த்துட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து ஒரு 30 வயசு வரைக்கும்மா நம்ம வந்து 30 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் பர்த்தோட கர்மா வரும். அண்ட் ஆஃப்டர் 30 இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து நம்ம இந்த பிறவியில் நம்ம எப்படி வாழறோம் அதுதான் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ வீட்டில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சிங்கனாலே என்ன கிரகங்கள் என்ன இது வச்சாலும் நீங்கள் கோயிலுக்கு போகாமல் இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள்,
ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி உங்களை நல்லா வச்சுக்கணும், ரெண்டாவது உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து கடவுள் கொடுத்த ஒரு உடம்பு, கடவுள் கொடுத்த ஒரு புத்தி, கடவுள் கொடுத்த ஒரு உயிர். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நார்மல் எல்கேஜி யூகேஜியில் எல்லாமே ஒரு புக்கு இருக்கும், தமிழ் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்திரி, பல் துலக்கு, குழி, அது சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இனிமேல் நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் போட்டு வந்து நம்மளுக்கு பண்ணோம். இந்த காலகட்டம் எப்படி ஆயிடுச்சுன்னா எப்போ வேணால் எந்திரிக்கலாம், எப்போ வேணால் தூங்கலாம், ஒரு 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 டிசிப்ளின் கிடையாது. அந்த மாதிரியான யாரையும் குறையும் சொல்ல முடியல. அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை சூழலில் வந்து நம்ம மாட்டின்னு இருக்கோம். ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாளாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க. பேசுகிற திறனே வந்து நம்மளுக்கு கம்மியாயிடுச்சு. அந்த ஃபோனை கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் வீட்டில் இருக்கவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அது வந்து இந்த வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு படத்தில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த லவ் படமாக போட்டு காட்டுவாங்களே, அந்த மாதிரி இந்த மேஷ ராசிக்காரங்களுக்கோ சிம்ம ராசிக்காரங்களுக்கோ தனுசு ராசிக்காரங்களுக்கோ சொல்லணும். இந்த மாதிரியான கொஞ்சம் வீட்டிலலாம் வந்து கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணிவிட்டு அம்மா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வயசானவங்க கிட்ட கொஞ்சம் உட்காந்து பேசுகிறது, இந்த தன்மை வேலைன்னு ஓடாமல் இதெல்லாம் பண்ணிங்கன்னா இந்த ராகு கேதுக்கள் உங்களை ஒன்றுமே பண்ணாது. சனி பகவானும் ஒன்றும் பண்ண மாட்டார். சனி பகவான் இவங்க எல்லாருமே இந்த ராகு கேதுக்கள் எல்லாமே ரொம்ப ஜென்யூனான ஒரு நியாயமான கிரகங்கள். நீங்கள் என்ன நல்லது பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ரிசல்ட்டு, உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இது, நீங்கள் என்ன கெட்டது பண்ணியிருக்கீங்க அதுக்கும் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறவங்க இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் விட்டுருங்க, இனிமேல் இந்த மாதிரி மாறுங்க. வீட்டில் இருக்க பெண்கள், வீட்டில் இருந்த குழந்தைகள் வந்து சந்தோஷமாக இருந்தாங்களே உங்களுக்கு எல்லா கிரகங்களும் உங்களுக்கு வந்து சாதகமாக அமையும். அண்ட் வந்து லக்னத்தில் வந்து கேது பகவான் இருக்காருன்னு கவலைப்பட வேணாம், உங்களை காப்பாற்ற குரு பகவான் வந்துட்டார் சூப்பராக. அண்ட் என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த காலகட்டம் கொஞ்சம் சிறு சிறு தடங்கள் இருக்க தான் செய்யும், ரொம்ப மன உளைச்சல் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஆனால் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு மேக்கு அப்புறமா நீங்கள் ரொம்ப சூப்பராக இருக்க போது இந்த ஆண்டு. எஸ்பெஷலி வந்து ராகு கேதுக்கள்ன்ற போது இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த புற்று வழிபாடு வெள்ளிக்கிழமை ஆனால் மாதத்துக்கு ஒரு முறையாச்சும் இந்த பால் அபிஷேகம் அது வந்து பண்ணுங்க. புற்று கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க, கண்டினியூவாக மாதத்துக்கு ஒரு முறை போயிடுங்க. மிகப்பெரிய அற்புதமான அந்த மைனஸே வந்து ப்ளஸ்ஸாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்காகவும் தப்பிச்சிட்டாங்க அவங்க. சூப்பராக இருக்குது ராகு கேது பயிற்சி. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் வீட்டில் வந்து ராகு இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ்க்கு எதனா வந்து ஒரு கடனுக்கு வந்து ஷூரிட்டி கையெழுத்து போகிறது, இந்த மாதிரி விஷயத்தில் வந்து கவனம். சரி, யாருன்னா வந்து தொழில் பண்ணலாம், நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், நீ வந்து இவ்வளோ போடு, நம்ம வந்து அந்த மாதிரிலாம் ஷூரிட்டி கழுத்து எதுவுமே போட்டுறாதீங்க. அந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. சூப்பரான ஆண்டு சிம்ம ராசிக்காரங்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு 2025 ராகு கேது பயிற்சி மூலமாக சில பேருக்கு ரொம்ப நாளாகவே திருமண தடை இருந்திருக்கும், சில பேருக்கு திருமணம் கைகூடி வந்திருக்கும். இந்த 2 மாதத்தில் கல்யாணம் சொல்லியிருப்பாங்க, கல்யாண நேரம் நெருங்கும் போது திருமணம் தடையாக இருக்கும். ஸோ சில பேருக்கு திருமண வாய்ப்பே வரனே வந்திருக்காது, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய பரிகாரங்கள் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக ஏதாவது மாற்றம் இருக்குமா? நிச்சயமா. கன்னி ராசிக்காரங்க அதாவது புத்திசாலி அதிபுத்திசாலி நான் சொல்லுவேன். புத்திசாலினா மிதுனம், அதிபுத்திசாலினா வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த கன்னி ராசிக்காரங்க தான். இந்த கன்னி ராசிக்காரங்க இந்த விஸ்வாவிசு வருடம் 2025 ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னி ராசி வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையும் வந்து மண்டையில் போட்டு இது இப்படிக்குமா ப்ரீ ஜட்ஜ் பண்ணுறது. ஸோ இவங்களோட அறிவு தான் இவங்களோட ப்ளஸ் அண்ட் இவங்களோட அறிவு தான் இவங்களோட மைனஸ். ப்ரீ ஜட்ஜ் பண்ணிவிடுவாங்க, இவங்க இதுக்காக தான் வராங்க. அண்ட் வந்து அது மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது வந்து கரெக்டாகவும் இருந்துடும், 100% அக்யூரஸியாகவும் இருந்துடும். ஆனால் இந்த 20% 30% தப்பாக கெஸ் பண்ணுறாங்கல்ல, அது தவறாக போய் முடியும் இல்லையா. அதனால் ரொம்ப இந்த ஆன்ட்வியூன்னு வாங்க, ரொம்ப நுணுக்கமாக வந்து போய் பார்க்காம சில விஷயங்கள்லாம் விட்டு கொடுத்து போகிறது, இப்படி தான் இருக்கணும், பர்ஃபெக்ஷன் இந்த மாதிரியெல்லாம் வந்து எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா கன்னி ராசி மாதிரி வந்து ஒரு டேலண்டான ராசியே இல்லைங்க. புதன் ஆட்சி உச்சம் பெற இடங்க, குரு பகவானோட பார்வை, அதாவது எல்லா வீட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்போசிட் பார்வை இருக்குன்னு சொல்கிற மாதிரி கன்னியோட ஆப்போசிட் வீடு பார்த்திங்கன்னா குரு பகவான். ஸோ இந்த 2 தன்மையும் வந்து ஒத்த மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதீத பிரில்லியன்சி, அதீத நாலேஜ், அதீத வந்து ஒரு கால்குலேஷன் மைண்ட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு தான் ரொம்ப அற்புதமான ராசி. அண்ட் வந்து காலபுருஷனுக்கு வந்து அது 6ஆம் ராசிங்கிறதுனால ரொம்ப சென்சிட்டிவான ராசின்னு கூட சொல்லலாம், தொட்டாசிலிங்கன்னு சொல்லலாம். கடகத்துக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தொட்டாசிலிங்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான். ஸோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னா உங்களோட 12ஆம் வீட்டுக்கு கேது பகவானும் உங்களோட 6ஆம் வீட்டுக்கு ராகு பகவானும் வர போகிறாரு. அப்போ இந்த தன்மை எப்படி இருக்கும், இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? ராகு பகவான் வந்து 6ல் வர்றதுனால
நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருசானம் வந்து ஆக்டிவேட் ஆக போகுது. உங்களுக்கு வந்து இந்த எதிரிகள் இந்த இதிலெல்லாம் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. இதெல்லாம் வந்து மைனஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா ஈஸியாக தப்பிச்சிடலாம். அதனால தானே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ருணரோக சத்ருசானம் ஆக்டிவேட் ஆகிறதுனால எதிரிகள் மறைமுக எதிரிகள், இப்போ எதிர்க்கவங்களை வந்து எதனா ஒன்று பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பின்னாடி பண்ணுறவங்களுக்கு வந்து என்ன தெரியாது. இப்போ ஆஃபீஸ்லேயே வந்து உங்கள் பின்னாடி எதனா குழி பறிப்பாங்க, உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க. அந்த மாதிரியான தன்மையெல்லாம் இந்த ஆண்டு ரொம்ப இருக்கும். அதனால் வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக அங்கங்கே பேச்சுக்கள் ஃபோனில், இப்போ எஸ்பெஷலி வந்து ஃபோன் பண்ணுறீங்க, உங்ககிட்ட நல்லா பேசிடுவாங்க. நீங்கள் பேசுகிறத வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்கள் மேனேஜருக்கே போட்டு காமிப்பாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கே போட்டு காமிப்பாங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற மனைவியோ கல்லவனோ அவங்களுக்கு போட்டு காமிப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் தேவை. ஃபோனில் பேசினா கூட கொஞ்சம் நிதானமாக யோசித்து வந்து பேசுங்க. டக்குன்னு அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறாதீங்க. அண்ட் வந்து 12ஆம் ஸ்தானத்தில் வந்து கேது பகவான் வர்றதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஞானம் வந்து உங்களுக்கு ஞானத்துக்காக நீங்கள் வந்து ஒரு தேடுதல், ஒரு பயணம், இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடிய அமைப்பு இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லறத்தில் வந்து ஒரு சில சலிர்ப்பு தன்மையும் ஒரு விரக்தி தன்மையும் வந்து இருக்கும். ஸோ இந்த 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டு வந்து நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபடணும்னா அர்த்தநாரீஸ்வரரை வந்து பொதுவாகவே வழிபடுறது இந்த கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 18 சித்தர்கள் இருக்காங்க. அதில் வந்து உங்களுக்கு இஷ்டமான சித்தர்கள் யாரோ, ஏதாவது ஒரு சித்தரோட வழிபாடு நீங்கள் வந்து பண்ணிட்டு வரும்போது ரொம்ப மிகப்பெரிய அற்புதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆகட்டும். இது அப்படியே நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு ப்ளஸ் இருக்குன்னா அங்கே நிச்சயமாக ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் இருக்குன்னா நிச்சயமாக அங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. இந்த மைனஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே இது இப்படி தானே இருக்க போகுது, ஓகே நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம கொஞ்சம் கவனமாக கையாண்டோன்னா ஈஸியாக இந்த கஷ்டப்படுற ராசிகள்லாம் வந்து இந்த ஆண்டு தப்பிச்சிடலாம். ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வகையில் வந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது இந்த இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு சூப்பராக மாற்றிக்கலாம் உங்களோட இந்த ஆண்டை. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள், ஒரு தெய்வீக அனுபவம். All new Vivo V50e, crafted for luxury and designed for elegance. Buy now. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.